சரவண பவா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். முதலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக, துல்லியமான பலன்களாக, தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிரகங்கள் இருக்குது. இவங்க 2 பேராக கூட்டணி வைப்பாங்க. இந்த கூட்டணி எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது. இவங்களை ஜாம்பவான்கள்னு சொல்லலாம். யாருமா அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு, செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள். நல்லது பண்ண போகிறாங்களா, சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம். நல்லது பண்ணாலும் நம்ம அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இக்கட்டான சூழ்நிலையை திறம்பட கடந்து வந்துடணும். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா, நமக்கு மேஷத்தில் குரு புதன், கன்னியில் கேது, சந்திரன் இந்த மாதம் தனுசில் உதயமாகிறார், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன் சூரியன் ராகு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் 9ஆம் தேதி வக்ர நிலையில் மீனத்துக்கு அடைகிறார். இந்த மாத ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார். அப்படியே வக்ரத்தோடையே ஒரு மீனத்துக்கு அமருகிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நமக்கு சூரிய பகவான் 13ஆம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார். இந்த மாதம் 27ஆம் தேதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்கனவே மீனத்தில், அவர் என்ன பண்ணுவார், மேஷத்திற்கு சென்றடைவார். இந்த மாதம் 23 செவ்வாய், சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணோம், அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் 23ஆம் தேதி. இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் நம்மளுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த மாதம் 25ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியும் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பால் 12 ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள், வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை அழகாக திட்டமிட்டு வளமாக்கி கொள்ளலாம். கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அருமையான மாதம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும், அம்மா கும்பராசிக்கு தான் இந்த பலனை சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் வியப்பாக கேட்கலாம். உண்மையில் உங்களுக்கு தான். உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஏற்கனவே 7 சனியில் ஜென்மசனி உடன் யார் பயணிக்க போகிறார், செவ்வாய் ஏற்கனவே உச்சம் இப்போ ராசியிலேயே பயணிக்கிறார். அவர் 3-10க்குரியவர். தொழிலில் ஒரு நல்ல சாதனை செய்யணும், அச்சீவ் பண்ணணும், தொழிலில் ஒரு புகழெலாம் வரணும், அதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறேன், வியூகம் அமைக்கிறேன் அப்படின்னா இது சரியான தருணம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஆப்ட்டு, தொழிலுக்காக முயற்சி பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப அருமை. இது ஒரு இடத்துல வேலை பார்ப்பதற்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு முதலீடு போடுறோம், ஒரு விஸ்தாரப்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் கவனம் தேவை. கடன் வாங்கி போட போகிறேன், ஒரு பெருசாக பண்ண போகிறேன்னா அதெல்லாம் கவனமாக இருக்கும். அந்த ஏரியாவில் போய் கை வைக்கக்கூடாது. ஒரு இடத்துல வேலை பார்க்குற வேலையை மாற்ற போகிறேன், ஒரு வெளியூர் வேலைக்கு முயற்சி செய்கிறேன், ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு தொழிலை சார்ந்த ஒரு மேற்படிப்பு படித்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு வரப்போகுது, ஒரு ப்ரமோஷனுக்கு பண்ணுறன்றதெல்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். பண வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணம் வரும், அந்த பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யணும்னு சொல்லியாச்சு. கோபம், குழப்பம், முன்கோபம், சந்தேகம், எரிச்சல், அது என்னதானே தெரியாது. ஒரு சோர்வு, ஒரு மன சோர்வு, எழுந்து செயல்படவே முடியாது, சோம்பி படுத்துக்கலாமா அப்படின்னு இருக்கும். அது எங்கேருந்து தான் வரும்னு தெரில. அதை மட்டும் தகர்த்தெறிஞ்சிட்டு உங்களுடைய அன்றாட பணிகள் செய்தாலே கும்பத்திற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு சிலருக்குலாம் நிரந்தர சொத்து, பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது, ஒரு வீடு ரெனோவேட் பண்ணி இல்லை ஒரு இடம் வாங்கிறது, இதற்கான ஒரு செலவுகள், வண்டி வாகனம் பழுது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் சேர்க்கை, இதெல்லாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம கிடைச்ச படிப்பு, அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே பல தடை தாண்டி இது என்ன இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படின்னா, நம்ம மார்க் எடுத்துருவோமா, நம்ம சிறப்பாக செயல்படுத்துருவோமா, நம்மளுக்கு கிடைச்ச படிப்பே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பெல்லாம் ஒரு இருக்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலே இருக்காங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொழில் அமைஞ்சால் கூட அதில் ஒரு சந்தேகம் இருக்கும். குடும்பத்தை பண வருவாய் வந்தால் கூட இந்த வருமானம் ஒரே நிலையாக இருக்குமான்ற ஒரு பயம் இருக்கும். ஒரு திருமண பேச்சுவார்த்தையே செய்கிறோன்னா கூட இந்த நல்லபடியாக முடியணுமே அப்படின்ற ஒரு பயமும் ஒரு குழப்பமும் ஒரு பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கும். அதை சனி செவ்வாய் கூட்டணி பண்ணோம். அதான் இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இறை வழிபாடை வச்சுக்கணும். நடப்பதெல்லாம் நமக்கு நல்லதாகவே நடக்குது, அதை செஞ்சுருவாங்க இவங்கெல்லாம்.
இந்த காலகட்டம் வந்து ஒரு வழக்கு வம்பு சார்ந்த விஷயங்கள், கடன் வாங்குகிற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டம் வந்து மாணவர்கள்லாம் வந்து உங்களுடைய வெல்விஷர்ஸு, உங்களுடைய சீனியர்ஸு, இல்லை உங்களுடைய குருமார்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் எடுப்பதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கல்யாண விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் முடிவடையும். உங்கள் எதிர்த்தரப்புக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பொருத்தம் பார்த்துக்கணும். கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போகணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டம் வந்து இந்த கருத்து மோதல்கள்லாம் கலந்து கொள்ளாதீங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாதீங்க. காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இனம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாகும். பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். போராடி வாங்கணும், அதுலேயும் வெற்றி கண்டுருவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு வந்து வயதில் மூத்தவங்களுக்கு நார்மல் லைஃப் போகுது அப்படின்னாலே பெரிய சந்தோஷம். இந்த மாதம் கும்பத்துக்கு அதுதான் பேரின்பம். எதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொழிலோ உங்களுடைய ரொட்டீன் லைஃபை பாதிக்காத வரையில் செல்லும்பொழுது ரொம்ப சிறப்பு. நடைப்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கங்களில் புதுசாக வந்து ஒரு உணவு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்பட்டு அது எதுலன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உணவுலையோ ஒரு தண்ணியிலையோ ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த டஸ்ட் அலர்ஜிலாம் ஒத்துக்காது. அந்த மாதிரிலாம் அந்த காலகட்டம் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன், இந்த வாக்கு கொடுக்கறதெல்லாம் விட்டுருந்தோம். கமிட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பண்ணலாம் ஆப்டான நேரம்னா, உங்களுடைய வாழ்வை தொழிலை முன்னேற்றுவதற்கு உரிய பாதையில் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து போடுங்க. ரிப்பீட்டடாக போடணும். ஒரு தடவை போட்டுட்டு விட்டுடக்கூடாது. அப்படி பண்ணும்போது ரொம்ப சிறப்பு. கும்பம் இந்த மாதம் வந்து இன்பமே எப்படிமா அப்படின்னா, ரொட்டீன் லைஃப் வந்து சிறப்பாக வந்து கடந்து வந்துடுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மனசோர்வுலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னா நிம்மதியாக வந்து உங்களுக்கு என்ன மியூசிக் கேட்குமோ, என்ன பிடிச்ச உணவோ அதெல்லாம் சாப்பிடுங்க. அந்த ஸ்பைசிஸ் ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் விட்டுடணும். நம்ம 7:30 மணிக்கு மேலே சாப்பிட்ற பழக்கத்தையே வச்சுக்கக்கூடாது. இந்த புளித்த ஏப்பெல்லாம் வரும். இந்த இரவில் வந்து அசைவ உணவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் ஒரு மாஸ்டர் எடுத்து செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. சின்ன ஒரு உடலை பார்த்தீங்கன்னா தலைவலி தானே வயிற்று வலி தானே விட்டுறக்கூடாது. நிறைய தண்ணி குடிக்கணும். ஆவியில் வேக வைத்த உணவுப் பொருட்களை தான் வந்து உட்கொள்ளணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கமும் உடற்பயிற்சியும் முறையாக மேற்கொள்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும். த்ரெட்மில்லாம் போகக்கூடாது. இயற்கையோடு சேர்ந்த நடைப்பயிற்சி உங்களை சிறப்பாக வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய தேவையில்லாததெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கையின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதை நோக்கி மட்டுமே உங்கள் பயணம் இருக்கணும். குழப்பங்களுக்கு ஆளாவாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸை விட்டுடுங்க. நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்களை இந்த காலகட்டம் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பஞ்ச கவசங்கள்னு சொல்லிட்டு விநாயகரின் காரிய சித்தி மாலை, அனுமன் சாலிசா, சுப்பிரமணிய புஜங்கம், கோளறு பதிகம், கந்த சஷ்டி கவசம். இதோட வந்து அபிராமி அந்தாதில் ஒவ்வொரு பதிகம் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பதிகம் இருக்குது. அதை பாடலாம். ஐஸ்வர்யம் பெருகணும்னா தனம் தரும் கல்வி தரும்ன்ற பதிகத்தை பாடலாம். அதே போல் எல்லாம் எது இப்போ 100 பாடலையும் பாட முடியாதுமா, மொத்தத்தை பாடலும் சேர்த்து எங்களுக்கு ஒரே பாடலில் வரணும் அப்படின்னீங்கன்னா 100 பயன் பாடலை பாடிடலாம். பார்த்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமினாம் பூத்தாலை மாதளம் பூ நிறத்தாலைன்ற அதை 4 வரியை சொன்னாலே போதும். அபரிமிதமான பலன்கள் நடக்கும் அப்படின்லாம். இல்லை ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சாண்டிங் செய்யலாம். ஓம் சரவண பவ. அதே போல் ஒரு மகானுடைய மந்திரம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஏன்னா சனியுடைய பார்வை குருவுக்கு விழும். சனி குரு இணைவு இருந்தாலே அந்த விசிறி சாமியார்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யோகிராம் சுரத்குமார் மகானை வழிபடுவது. உங்களுக்கு எந்த மகான் விருப்பப்படுறீங்களோ அந்த மகானை தாராளமாக வணங்கலாம். இந்த காலகட்டம் குலதெய்வத்தையும் விருப்பப்பட்ட இஷ்டமான தெய்வத்தையும் வழிபடும் பொழுது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு மந்திரம், அருமையான பிரம்மாஸ்திர மந்திரம் இருக்குது. கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடல். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கணமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அதாவது முருகனுடைய தாள், சிலம்பு, சதங்கை, தண்டை எல்லாம் 2 அவருடைய சண்முகம் எனும் வதனம் 6, அவருடைய 12 தோள்கள், கடம்ப மாலை இதெல்லாம் சேர்த்தா 27 வரும். இந்த 27 வந்து 27 நட்சத்திரங்களை குறிக்கும். 27 நட்சத்திரங்களையும் ராசி மண்டலத்தில் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் என் ஐயன் வள்ளல் பெருமான். அவரை வணங்கும் பொழுது இந்த நாள் என்ன செய்யும்? கோலம் ஒன்றும் செய்யாது. கொடுங்கூற்று யமனே நம்மளை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் துன்பம் என்பதே கும்பத்துக்கு இல்லை. கும்பம் இந்த காலகட்டமும் இன்பமான நிலையை அடைவதற்கு இறைவனை சரணடைவது தான் உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வு. ஏன்னா 3 10 உடையவரே செவ்வாய் பகவான். அவரே இப்போ ராசியில் வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார். அப்போ
கடுமையான சூழலை கடந்து சாதிக்கக்கூடிய நேரம்னு சொல்லியாச்சு. ஒரு 45 வயதை கடந்தவர்களுக்குலாம் 2வது ரவுண்டாக இருக்கும், பொங்கு சனியாக இருக்கும். வாழ்வில் ஒரு நிலையான ஒரு இடத்த பிடிக்கிறீங்க, ஒரு கௌரவம் புகழலாம் உங்கள் துறையிலையோ இல்லை ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கிறதுக்கு சனி வேணும். தொடர் முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா சனீஸ்வர பகவான் அங்கே வரணும். அதனால் கும்பம் இன்பத்தை பெறக்கூடிய காலகட்டமும் இது. இந்த காலகட்டம் வந்து நார்மல் லைஃப் சிறப்பாக போகிறதுக்கு இறை வழிபாடுகளும் உங்களுடைய நேர்மறை சிந்தனைகளும் உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சிறப்பாக இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்களையும் உடல் சார்ந்த விஷயங்களிலும் உறவுகள் சார்ந்த விஷயங்களும் விட்டு கொடுத்து போங்க. கோபத்தை குறைத்துக்கொள்ளணும். கோபம் நமக்கும் எதிரி, நம்மை சுற்றி இருப்பவருக்கும் எதிரி, நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் எதிரி. அதை மட்டும் நினைவு கொண்டால் போதும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். திருநள்ளாறு சென்று வரலாம், ஹரிச்சந்திர மகாராஜா கதை கேட்கலாம், நலன் தமயந்தி கதை படிக்கலாம், கோளறு பதிகமும் பச்சை பதிகமும் தினமும் சொல்லிட்டு வாங்க. சொன்ன பாடல்களும் எதையும் சொல்லும்போது அதே போல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அன்னதானம். அதே போல் இந்த காலகட்டம் வந்து நீர், மோர், தண்ணி, பானகம் எது வேணுமானாலும் கொடுக்கலாம். நிறைய நீர் கொடுங்க. நீர் கொடுக்க உங்களுக்கு செல்வம் அதிகப்படியாக வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வசித்தவருக்கு உங்களால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை உடலாலா இல்லை அறிவாலா இல்லை பொருளாதாரத்தாலா எப்படி வேண்டுமானாலும் உதவி செய்யலாம். அதே போல் ரொம்ப குழப்பெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைலாம் வந்துடும். அந்த மூல நோயெலாம் அதிகப்படியாகிடும், மலச்சிக்கலை வைச்சிரும். அதனால் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள்லாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக நிறைய தான தர்மம் செய்யுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது. இந்த மாதம் 9ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம். அதே போல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை திருநாள். இந்த நாளில் வந்து நம்ம காலையில் எழுந்த உடனே மங்கள பொருட்கள் எல்லாம் காணலாம். அதற்கு என்ன பண்ணணும்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் நம்ம என்ன பண்ணலாம், மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அதே போல் மாதுளை, செவ்வாழை, கொய்யா, அந்த மாதிரி பச்சை நிற கனிகளையும் சிகப்பு நிற கனிகளையும் மஞ்சள் நிற கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம். தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம், வெள்ளி நாணயங்களாக வைக்கலாம். இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம். அதே போல் ரூபா நோட்டுகள், புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது, இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும். சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் 23ஆம் தேதி அன்று சித்ரா பௌர்ணமி வருது. அது சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம். ஒரு சிலர்லாம் சத்யநாராயணா பூஜை வந்து ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமியிலேருந்து சொல்லலாம். திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம். திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துடுறோம். அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லாம் போகலாம். போகவே முடியாதவங்க அன்று நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு. ஒரு 27 தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநவமியும் வந்துடும். அந்த ஸ்ரீராமநவமி வந்து நமக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று 108 தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம். நிறைய நீர்மோர், தண்ணி, பானக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம். பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம். நிறைய நீர், மோர், தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகும்னா அது மிகையே கிடையாது. இந்த நாட்களில்
பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம். வள்ளல் முருகப்பெருமானை வழிபடுவதும் இன்னும் அபரிமிதமான பலன்களை நடத்தி தருவார். ஏன்னா கலியுகத்தில் தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான். அவர் நம் அனைவருக்கும் சொந்த கடவுள். இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க. இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லிக்கொண்டே வாங்க. ஏன்னா 2028 வரைக்குமே இந்த உலகத்தில் பொருளாதாரத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும். இதில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம். அதுதான் நம்ம முன்னோர்கள் ஆலயங்கள்லாம் கட்டினாங்க. நம்ம மனதை ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. இந்த மனம் சிறப்பாக செயல்படும் பொழுது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாத்பரியங்கள். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமமாக வைத்து சென்றார்கள். அதனால் அன்பர்கள் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாருடன் நண்பர்களுக்கும் பகிருங்க. வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.